அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். சாம்பியன்ஸ் டிராபியில இந்தியா, நியூசிலாந்து, தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா ஆகிய 4 அணிகள் ஏற்கனவே அரையிறுதிக்கு தகுதி பெற்றிருக்கும் நிலையில் துபாயில் நடைபெற்ற கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகள் பல பரீட்சை நடத்தின. இதில் டாஸ் வென்ற நியூசிலாந்து அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியின் முன்னணி பேட்ஸ்மேன்கள் சொதப்பினாலும் ஷ்ரேயஸ் ஐயர், அக்சர் பட்டேல் இணை சிறப்பாக விளையாடி அணியை சரிவில் இருந்து மீட்டது. 50 ஓவர்கள் முடிவில் இந்திய அணி 9 விக்கெட்டுகளை இழந்து 249 ரன்களை எடுத்தது. இந்தியா தரப்பில் அதிகபட்சமாக ஷ்ரேயஸ் ஐயர் 79 ரன்களை எடுத்தார். நியூசிலாந்து தரப்பில் மேட் ஹென்றி 5 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தினார். இதனையடுத்து 250 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு களமிறங்கிய நியூசிலாந்து அணியில் தொடக்க வீரர்கள் ரச்சின் ரவீந்திரா 6 ரன்களிலும், வில் யங் 22 ரன்களிலும் அவுட் ஆகினர். இதனையடுத்து கேன் வில்லியம்சன் நிலைத்து ஆடினாலும் மறுபுறம் விக்கெட்டுகள் வீழ்ந்த வண்ணம் இருந்தன. கேன் வில்லியம்சன் அரை சதம் கடந்து 81 ரன்களில் அவுட் ஆக, அடுத்ததாக களமிறங்கிய சாண்ட்னர் 28 ரன்களிலும், மேட் ஹென்றி 2 ரன்களிலும் அவுட் ஆகினர். இதனால் 45.3 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்த நியூசிலாந்து அணி 205 ரன்களை மட்டுமே சேர்த்தது. இதன் காரணமாக இந்திய அணி 44 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்தியா தரப்பில் அபாரமாக பந்து வீசிய வருண் சக்கரவர்த்தி 5 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். இந்த வெற்றியின் மூலம் குரூப் ஏவில் முதலிடத்திற்கு முன்னேறியிருக்கும் இந்திய அணி வரும் செவ்வாய்க்கிழமை துபாயில் நடைபெறும் அரையிறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியாவுடன் பல பரீட்சை நடத்த உள்ளது.